சென்னை மெரினா கடற்கரையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்த முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டம் நடத்த முயன்ற 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்தனர். மேலும் மெரினா கடற்கரை பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டில் விவசாயம் முன்னேற வேண்டும். விவசாயம் முன்னேறாத நாடு இதுவரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறியதாக கிடையாது. ஆகவே புதுக்கோட்டை நெடுவாசல் மக்களுக்காக எங்களுடைய போராட்டத்தை இந்நிலையில் மெரினா காவல் அலுவலகத்திற்கு வந்த தமிழ் உரிமை மாணவர் இளைஞர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இயக்குநர் கௌதமன் மாணவர்களை விடுவிக்க கோரிக்கை விடுத்தார். மாணவர்களை விடுவிக்கவில்லை என்றால் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்றும் டெல்லியிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி செய்தியுடன் திரும்புவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்யலன்னா நாங்கள் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற மாணவர்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவில் இது போராட்டம் வெடிக்கும். ஆக மறுபடியும் அவனியாபுரத்துலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போராடுற ஒரு நிலையை உருவாக்கிறாதீங்க. இன்றைக்கி பிரதமரை பார்க்குறதுக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. ஒரு நல்ல தீர்வோடு வாங்க. எங்களுடைய போராட்டம் அறப்போராட்டமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா மறுபடியும் எங்களை சீண்டி தமிழ் மண்ணை ஒரு எரிமலையாக்க ஒரு முயற்சி வேணாம்ங்கிறத எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கிறேன்.